சமூகம் புரிந்து கொள்வது புரிந்து கொள்ளாமல் இருப்பதை சார்ந்து ஒருவருடைய ஞானத்தை நம்முடைய கடந்த காலம்னு நம்ம நினைவில் வச்சிருக்கிறது எல்லாமே நம்முடைய கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே தவிர நம்முடைய மிக பெரும் பிரச்சனைகளான லார்ஜ் நம்பர் ஆஃப் வழக்குகள் கோர்ட்ல தேங்கி போயிருக்கிறது, லார்ஜ் லெவல் டிப்ரெஷன், லார்ஜ் லெவல் ஒபிசிட்டி, லார்ஜ் நம்பர் ஆஃப் டைவர்சஸ், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கைலாஸ் நித்யானந்த ஜெயந்தி பிரம்மோத்சவம் 49வது நித்யானந்தோத்சவம் அவதார தின பிரம்மோத்சவம் 21வது நாள். கதவை திற காற்று வரட்டும் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வு. கதவை திற காற்று வரட்டும் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்விற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் ஒன்று கூடியிருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசா திருவண்ணாமலையில் பரமசிவசேனை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அன்பர்கள், all the participants of PSS in Kailasa, Los Angeles, and பரிவிராஜக யாத்திரை சென்று கொண்டிருக்கும் பரிவிராஜக பரமசிவசேனை பரமசிவ தூதுவர்கள் மற்றும் இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி கைலாசத்திலிருந்து, மகா கைலாசத்திலிருந்து ஆழ்ந்து கேளுங்கள். பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து நம் எல்லோருக்கும் தியானமூலம் குரோர்மூர்த்தி, பூஜாமூலம் குரோர்பதம், மந்திரமூலம் குரோர்வாக்கியம்,
மோக்ஷமூலம் குரோர் கிருபா. நேற்று பரமசிவ பரம்பொருளின் செய்தியான நகுரோரதிகம் தத்துவம் நகுரோரதிகம் தபஹ தத்துவஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நகுரோரதிகம் தத்துவம் நகுரோரதிகம் தபஹ தத்துவஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சிவசாசனதः. இந்த ஸ்லோகத்தை 10,000 முறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சிவசாசனதः. ஞானமூலம் குரோர்மூர்த்தி பூஜாமூலம் குரோர்பதம் மந்திரமூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷமூலம் குரோர் கிருபா. ஆழ்ந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தியானம் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமே டெஃபனேஷனே குருவோட மூர்த்தி தான், குருவினுடைய வடிவம் தான். பூஜா மூலம் பூஜை அப்படின்னாலே குரு பதத்துக்கு சேவை தான், குரு பதம் தான், குருவுடைய திருவடிகள் தான். மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மந்திரம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, குரு கொடுக்கிற வார்த்தைகள் தான். மோக்ஷ மூலம் குரோர் கிருபா, மோக்ஷம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, குரு கிருபைங்க, அவ்வளவுதாங்க மோக்ஷம். குருவை பற்றி நான் பேசும் பொழுதெல்லாம் அருணகிரி யோகீஸ்வர பெருமான் என் உணர்வை ஆக்கிரமித்துக் கொள்வதனால் அவரே வெளிப்பட்டு ஸ்ரத்தா விவேச்சன்னு சொல்ற மாதிரி எப்படி நச்சிகேதனை ஸ்ரத்தை பற்றியதோ, பிடித்து கொண்டதோ, ஆட்கொண்டதோ, அதுபோல அருணகிரி யோகீஸ்வர பரம்பொருள் அண்ணாமலையான் என்னை ஆட்கொள்ளுவதனால் என் உயிர் மலர்ந்து இந்த சத்தியங்களை சொல்லுகின்றேன், கேளுங்கள். நீங்களும் இதே உயிரின் உயிர்ப்பு, உயிர் மலர்ச்சி, பரமாத்வைத நிலையை அடைவீர்கள். தியான மூலம் குரோர் மூர்த்தி. குருவின் மீது ஏற்படுகின்ற பக்திங்க, ஃபீலிங் கனெக்ஷன், நேரடியான ஞானம். ஒரு அழகான ஒரு கதை. நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடல். நாரதர் இருக்கிறதுலே மிகப்பெரிய பக்தன் யார்? நாம எப்பவும் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால நாம தான் பெரிய பக்தன்னு கிருஷ்ணர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கிறார். கிருஷ்ணர், சரிப்பா நீ பொறுத்தரம் ஆயர்பாடி பிருந்தாவனத்துக்கு போய் கோபிங்களெல்லாம் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு அனுப்பிடுறார்.
அங்க போய் நாரதர் அவங்களுக்கெல்லாம் உட்காந்து நாரதர் பக்தி சூத்திரம் எழுதினவராச்சே, ரொம்ப பெரிய ஞானியாச்சு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, வாங்க உங்களுக்கெல்லாம் நான் பக்தி சூத்திரம் உபதேசம் பண்றேன். அவங்க கோபிகைகள் யாரா இருந்தாலும் ஒரு பெரிய ரிஷி வந்திருக்காரேன்ற மரியாதைக்காக அவரை வணங்கி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சூத்திரத்தோட உபதேசங்கள் எப்படி இறைவனை மறக்காமல் இருப்பதுன்னு. கோபிகைகள் எல்லாம் சிரிக்கிறாங்களாம். நாரதர் சொல்றார், என்ன ஏன் சிரிக்கிறீங்க? எங்களால் அவரை மறக்க முடியலன்றதான் எங்க பிரச்சனை. அவரை மறக்காம இருக்கிறது எப்படின்னு எங்களுக்கு வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கிற. அதாவது அரை நிமிஷ நேரமட்டில் சரணகம லாலயத்தில் பவமுறை தியானம் வைக்க அறியேனேன்னு அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு. உண்மையில அவருடைய நிலைமையை சொல்லல, நாமெல்லாம் எந்த நிலைமையில இருக்கோன்னு சொல்றார். அரை நிமிட நேரமட்டில் சரணகமல் ஆலயத்தில் பவமுறை தியானம் வைக்க அறியேனே என்றார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் மீது மட்டும் பக்தி வருமானால் இந்த ஸ்ட்ரகிள் இருந்துதான் தீரும். நினைப்பும் மறப்பும் இருந்துதான் தீரும். ஆனா குரு பக்தி வந்து அவரை பார்த்து அவர் பக்கத்துல வாழ்ந்து கொஞ்சம் அந்த குருவினுடைய சாநித்தியத்திலே கிடைக்கிற ஆனந்தம் உணர்விற்குள் உயிருக்குள் ஊடுருவி விடுமானால் அது அந்த உயிருக்குள்ள பாய்ந்து விடுமானால் நினைப்பும் அறப்பும் இல்லாத நெஞ்சினாள்னு கம்பர் சீதையை பத்தி சொல்றார். ராமரை சீதை எப்படி நினைச்சிட்டு இருந்தான்னு சொல்றப்ப சொல்றாரு, நினைப்பும் மறப்பும் இல்லாத நெஞ்சினாள். உண்மையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறையாவது சக்தி பாதம் நிகழ்ந்து சக்தினி பாதம் நிகழ்ந்து குருவோடு அந்த உயிர் தொடர்பு ஏற்பட்டு விடுமானால் 24 மணி நேரமும் தின்னும் சோறும் பருகும் நீரும் உண்ணும் வெற்றிலையும் கிருஷ்ணா கண்ணா உன் நீயே அப்படின்னு எப்படி ஆழ்வார்கள் உருகிறாங்களோ கரைகிறாங்களோ அது மாதிரி 24 மணி நேரமும் நீங்க ஆபீஸ் போனாலும் வேலை செஞ்சாலும் சமைச்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த குருவினுடைய உணர்வு அப்படியே அண்டர் கரண்ட் உங்களுடைய உயிரோட அண்டர் கரண்டாவே மாறிடும். அதத்தான் இந்த பரமசிவ பரம்பொருள் இங்க சொல்றாரு, தியான மூலம் குரோர் மூர்த்திஹி. அதனாலதான் குருவினுடைய வடிவம் அவர் வாழும் பொழுது மட்டுமல்ல, அவருடைய கால எப்போதும் அது நிரந்தரமாக வழிபடப்படுகின்றது. ஒரு ஞான குருவினுடைய வடிவம் நிரந்தரமாக மக்களுக்கு பரத்தை அளிக்கக்கூடிய வழி. இப்போ ரமண மகரிஷி திருமேனி தாங்கியிருந்த காலத்துல மட்டுமல்ல, இப்போதும் அவரை தியானித்தீர்களானால், அவரோடு சக்திபாதம் நிகழ்ந்தால், அனுபூதி நிகழ்ந்தால், அவருடைய திருவடிவம் சக்திபாதம் நிகழ்தல்னா என்னன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவருடைய புத்தகங்களை படிச்சு அவரை பத்தி கேள்விப்பட்டு உங்களை அறியாமல் உங்களுக்கு அவரோட ஒரு ஃபீலிங் கனெக்ஷன். நேர்ல பார்த்துருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்கய்யா. நேர்ல பார்த்து கூடி குலாவி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிக்கை அல்லவடி கிளியே வெகுநாளை வந்த மடின்னு அந்த பரமானந்தத்தை
அனுபவித்திருந்தீர்களானால் அது மிகப்பெரிய என்ன ஒண்ணா பெரும் புண்ணியம். அதை பெற்றோர் பெரியோர். அப்படி அது கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டாம். இதுவாவது இந்த ஃபீலிங் கனெக்ஷன் வந்துவிட்டால், அவர் திருமேனியில் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய வடிவம், மூர்த்தி உங்களை பரமஞானத்திற்கு கொண்டு சென்று விடும். ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி. அடுத்த பேர் சொல்ல போறேன். பல பேருக்கு கான்ட்ரவர்சியா இருக்கும். பகவான் ரஜனீஷ் ஓஷோ. இன்று ஜனவரி 19ஆம் தேதி அவருடைய மகா சமாதி தினம். இந்த நாளில் உயிர் கரைந்து மனம் கரைந்து அவருடைய திருவடிகளை வணங்கி சரணடைந்து அவர் அருளும் ஆசியும் என்றென்றும் நம் எல்லோருக்கும் இருக்குமாக என்று அவரை பிரார்த்தித்து சத்சங்கத்தை தொடர்கின்றேன். மிகப்பெரிய ஞானி. சமூகம் புரிந்து கொள்வது புரிந்து கொள்ளாமல் இருப்பதை சார்ந்து ஒருவருடைய ஞானத்தை அளக்க இயலாது. அதே மாதிரி இதே மாதத்திலே பிறந்த மகர்ஷி மகேஷ் யோகி, மிகப்பெரிய ஞானகுரு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இவர்கள் எல்லோரும், பகவான் அரவிந்தர், இவர்கள் எல்லோரும் நீங்க இவங்க யாரோடையாவதுங்கய்யா அவங்க புத்தகத்தை படிக்கிறது மூலமா உங்களுக்குள்ள ஆன்ம அனுபவங்கள் புரிதல்கள் நிகழ்ந்து உங்க உயிர் அவங்களோட கனெக்ட் பண்ணிச்சுன்னா அவங்கள நினைச்சாலே உயிர் மலர்ந்து அவ்வளவு ஆனந்தமும் நன்றியும் பக்தியும் பொங்குற அந்த ஃபீலிங் கனெக்ஷன் வந்துருச்சுன்னா அவர்களுடைய வடிவம், மூர்த்தி, திருமேனி, படம், போட்டோன்னு சொல்லலாம். போட்டோன்றது ரொம்ப சின்ன வார்த்தைங்கிறதுனால புகைப்படம் போட்டோன்ற வார்த்தையை சொல்லாம திருமேனின்னு சொல்றேன். அது உங்களை பரம தியானத்திற்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும். தியான மூலம் குரோர் மூர்த்தி. இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் செய்ய வேண்டிய கடமைன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ராமகிருஷ்ண மடமும் ரமணாசிரமமும் அரவிந்தருடைய இயக்கமும் அவங்களுடைய ஆசிரமங்களும் அந்தந்த குருமார்களுடைய மூர்த்தியை பிரதானமாக வைத்து அந்த மூர்த்தியின் மூலமாக பக்தர்கள் ஞானமடைவதற்கு, அன்பர்கள் ஞானமடைவதற்கான அந்த வழியை திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா ஏதோ காரணத்தினால ஓஷோவும் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் அவர்களுடைய மூர்த்தி வழிபடப்படாமல் போய்விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களுடைய கருத்துக்களே போதும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. புத்தருடைய கருத்துக்களே போதும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அவருடைய திருமேனியும் இன்னொரு கதவு அப்படின்னும் போது அந்த கதவை ஏன் அடைப்பானேன்? கைலாயம் முழுவதிலும் பகவான் ரஜனீஷ் ஓஷோ அவர்களுக்கும் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கும் திருமேனி பிரதிஷ்டை செய்ய முடிவெடுக்கின்றேன்.
ஏன்னா யார் யாரெல்லாம் இவங்களோட ஃபீலிங் கனெக்ஷன் இருக்கோ நிச்சயமா அந்த குரு ஒரு மூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. குரு ஒரு மூர்த்தியின் மகிமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். தியான மூலம் குரு ஒரு மூர்த்தி. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், என் காலத்துக்கு பிறகு எனக்கு சிலை வச்சு பூஜை பண்ணீங்கன்னா பேயா வந்து உங்களை பிடிப்பேன் அப்படின்னு. விவேகானந்தர் மாதிரி ஒரு பேய் நம்மளை பிடிக்கணும்னு தானே நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அவரை மாதிரி ஒரு பேய் நம்மளை வந்து பிடிக்கணும் தானே காத்துட்டு இருக்கிறோம். இது என்ன சாபமா? இதை தப்பா இன்டர்பிரட் பண்ணிட்டு பல பேர் விவேகானந்தருக்கு சிலை வைக்க கூடாது, பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை மாதிரி ஒரு பேய் நம்மளை வந்து பிடிக்கணும் தானே நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய வரம். நல்ல வேளை ராமகிருஷ்ண இயக்கம் அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவருடைய திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருடைய திருவடிவம் வைக்கப்பட்டு முறையாக எல்லா இடங்கள்லயும் பூஜை நடக்குது. தியான மூலம் குரோர் மூர்த்திங்க. ஐயா நாம இந்துக்கள்ங்கய்யா, நாம சிலை வழிபாடு செய்பவர்கள்ங்க. குருவினுடைய மூர்த்தி தியானத்தின் மூலம். உண்மையில நாம சிலையை வழிபடவில்லை, பரம்பொருளை வழிபடுகின்றோம் சிலையின் வடிவத்தில். அதே மாதிரி தாங்க குருவும் பரமசிவ பரம்பொருளை அஷ்டாஷ்ட மூர்த்தங்களிலே ஒன்று குருமூர்த்தி. அவனே வெளிப்பட்டு ஜீவனுக்கு முக்தி அளித்து பரமாத்வைதத்தை அளிக்கின்றான். அதுக்கு அவன் வெளிப்படுகின்ற வடிவங்கள் எல்லாமே குருமூர்த்தியின் வெளிப்பாடுகள். அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் பெருமானுடைய 64 வடிவங்களிலே ஒண்ணு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி. சீடர்களை ஞானமடைய செய்வதற்காக எங்கெங்கெல்லாம் அவர் வெளிப்படுகின்றாரோ அது எல்லாமே குருமூர்த்தியின் வெளிப்பாடுதான். அந்த குருமூர்த்தியைத்தான் உங்கள் குருவிலே வழிபடுகின்றீர்கள். மன்னாத ஸ்ரீ ஜெகநாதோ மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு. நினைத்தே பார்க்க முடியாத பரம்பொருள், நினைப்புக்கும் மறப்பிற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருள் நம்மை நினைப்பில் இருந்து சொல்லாது நினைக்கும் ஸ்மரணத்திற்குள் கொண்டு செல்ல, அதாவது உள்ள சொல்லல் இல்லாது இருக்கின்ற நினைவான ஸ்மரணம் ஸ்புரணத்திற்குள் கொண்டு செல்ல
தாங்கும் வடிவம் தான் குருமேனி. சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய் தத்தனை நல்லருள் காணாவதி மூடர் பொய்யத்தகு கண்ணா நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவனென்று அடிபணிவாரே. திருமந்திரத்துல பெருமான் சொல்றார். திருமந்திரம் படிக்கணும். தமிழ் தெரிந்தவர்கள் தயவு செய்து திருமந்திரம் படிக்காம விடாதீங்க. ராமகிருஷ்ண மடம் அழகா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ் அந்த அளவுக்கு புரியாத இந்த ஜென்சி 2K கிட்ஸ் எல்லாம் ராமகிருஷ்ண மடத்தோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதையாவது வாங்கி படிங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜென்சி 2K கிட்ஸ் என்னுடைய சன்னியாசிகளில் 98% பேருக்கு தமிழ் படிக்க எழுத தெரியவில்லை. ஆயிரக்கணக்கான சன்னியாசிகளில் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் தமிழ் எழுதி படிக்கிறாங்க. 2K கிட்ஸ், ஜென் ஆல்பா கிட்ஸ், அந்த சன்னியாசிகளில் 98% பேருக்கு, தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஜென்சி சன்னியாசிகள், ஜென்சி கிட்ஸ் சன்னியாசிகளுக்கு 98%, இத்தனைக்கு ரொம்ப கிராமம், ரொம்ப கிராமம், அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து படிச்ச, நான் சொல்றது ரொம்ப குக்கிராமங்களில் பிறந்து வளர்ந்து படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்லாம் பண்ண ஜென்சி குழந்தைங்க என்னுடைய சன்னியாசிகள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்குங்க. சர்வே எடுத்தோம். 98% பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இப்போ பல பேருங்க பக்தர்கள், நான் கேஷுவலா தனியா ஒடுக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன்னா தமிழ்ல தான் பேசுவேன். யூசுவலா ஜோக் அடிக்கிறது, கமெண்ட் அடிக்கிறது, கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த கேஷுவலான என்னுடைய டைம் மொத்தமுமே தமிழ்ல தான் பேசிட்டு இருப்பேன். யூசுவலா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, இந்த மினிஸ்ட்ரி மீட்டிங்ஸ், இது எல்லாமே தமிழ்ல தான் பேசுவேன். அந்த தமிழை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த லாங்குவேஜ் டைரக்டா அங்க கட்டாயமா டிரான்ஸ்லேஷன், எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா இருக்கும். ஆனாலும் இந்த தமிழை டைரக்டா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சைனீஸ் உட்பட பல சீடர்கள், சன்னியாசிகள், பக்தர்கள் தமிழ் கத்துக்கிறாங்க. அது பரவாயில்ல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து வந்த ஜென்சி கிட்ஸுக்கு நாம உட்கார்ந்து தமிழ் வகுப்பு எடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மலேசியால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, கனடால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லா தமிழ் தெரியுது. கனடால இருந்து வந்து சன்னியாசம் எடுத்திருக்கிற ஜென்சி குழந்தைங்க, ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து வந்த 2K கிட்ஸுக்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியல. எனக்கும் ஏன்னு புரியல. எப்படி ஸ்கூல்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் எனக்கு புரியல. எனிஹவ், ஏன்னா எனக்கு பல விஷயங்கள் புரியல. அதனால இதுவும் எனக்கு என்னவோ நான் பிறந்து வளர்ந்த உலகமே வேற உலகம் மாதிரி தெரியுது. சில நேரத்துல
உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கடந்த காலம் எப்படி எக்ஸாக்ட்டா நடந்த விஷயங்கள பத்திய ஃபைல் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அத நாம நினைவுல வச்சிருக்கோம் அவ்வளவுதான். அப்படின்னு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்னுடைய சன்னியாசிகள் சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த டிஸ்கஷன், இந்த வாத பிரதிவாதங்களப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்தது. அதுவெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அ நான் பிறந்து வளர்ந்தபோது மிகப்பெரிய தலைவர்கள் இந்திரா காந்தி, திரு ராஜீவ் காந்தி, திரு எம்ஜிஆர் இவங்க எல்லாம் நான் பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டத்தில தான் இறந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருமே அந்த இறந்தது, இந்த செய்திகளெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நினைவிலேயே இல்ல. ஆனா என் வயது ஒத்த மத்தவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, "எங்களுக்கெல்லாம் நல்லா நல்லா தெரியும் சுவாமிஜி. எங்க ஊர்லலாம் கடை அடைச்சுட்டாங்க, ஸ்கூல் லீவ் விட்டாங்க" அப்படின்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படி இதெல்லாம் நம்ம மெமரியிலேயே பதிவாகாம இருந்திருக்கு? நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஏன்னா அந்த கோயிலே கதின்னு வாழ்ந்ததுனால, சுற்றி நடக்கின்ற எந்த விஷயமும் தெரியாம, எனக்கு தெரிந்த ஒரு பிரபலத்தினுடைய மரணம் அப்படின்னா, அது மரணம்னு சொல்ல முடியாத மகா சமாதி, மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவருடைய மகா சமாதி நினைவுல இருக்கு. இந்த சிறு வயதுல நடந்த நிகழ்வுகள்ல. வேற எதுவும் நினைவிலேயே இல்ல. நினைவில் இல்ல மட்டும் இல்ல. தெரியவ அது சார்ந்த ஏதாவது ஒரு நிகழ்வு கட்டாயமா ஸ்கூல் லீவ் விட்டிருப்பாங்க. ஊர் முழுக்க கடை அடைச்சிருப்பாங்க. அந்த கவர்ன்மெண்ட் சார்பா துக்கம் அனுசரிக்கிற அந்த 3, 4 நாட்கள் அதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்த காலகட்டத்தில தான் நான் இருந்திருக்கேன். எப்படி எதுவுமே நினைவிலும் இல்லாமல், கேள்வியும் படாமல், நம்ம மெமரியில அத பத்தி எந்த மெமரியுமே இல்ல. அப்பதான் புரிஞ்சுது எனக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சத மத்தவங்களுக்கு என்னால சொல்ல முடிஞ்சது. நம்முடைய கடந்த கால நினைவு உண்மையில் நடக்கின்ற விஷயங்களை நாம் மெமரைஸ் பண்ணி நம்ம நினைவுல வைக்கிறதே கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் எடுத்து வைக்கிறோம். அது வந்து ஒரு எடிட்டட் வெர்ஷன். அது மட்டும் இல்லாம நம்ம மாற மாற நம்ம கடந்த காலத்த பத்திய நம்முடைய மெமரிகளோட அந்த தொகுப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு கிரியேட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவுதாங்க. இல்லன்னா நான் பிறந்த பிறகு தான் பல பிறந்த பிறகு நடந்த பல பெரிய விஷயங்கள். 78ல பொறந்தேங்க. 1978ல பொறந்தேன். அதுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு தான் திரு ராஜீவ் காந்தி இறந்திருக்காரு, திரு எம்ஜிஆர் இறந்திருக்காங்க, திரு இந்திரா காந்தி இறந்திருக்காங்க. அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் இறந்திருக்காங்க. இதெல்லாம் கட்டாயமா ஒரு நியூஸா மாறியிருக்கும் அந்த ஏரியாவுல. ஏன்னா நான் ஒண்ணும் காட்டுல இல்ல அப்போ. திருவண்ணாமலையில தான் இருந்தேன். நம்முடைய கடந்த காலம்னு நாம நினைவுல வச்சிருக்கிறது எல்லாமே, நம்முடைய கிரியேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே தவிர, என்ன நிகழ்ந்ததோ அது கிடையாதுங்க. அததான் சொல்ல வரேன். அத புரிஞ்சுக்கோங்க. நகுரோர் அதிகம் தத்துவம். த்ருவம் தேஷாம் ச சர்வேஷாம் நாஸ்தி தத்துவம் குரோப்பரம் ஆசனம் ஷயனம் வஸ்திரம் பூஷணம் வாகனாதிகம். இது ஞானிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குருவை விட உயர்ந்த தத்துவம் இல்லை. கேளுங்கள். தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம். பூஜை குருவினுடைய திருவடிக்கு செய்வதுதான் அல்டிமேட்டான பூஜை. மற்ற எல்லா பூஜையும் கடைசியில குருபாத பூஜையில போய் தான் முடியுதுங்க.
நீங்கள் அதான் அந்த 7 சக்கரங்களிலும் பார்த்தீங்கன்னா, மூலாதாரம் கணபதி, சுவாதிஷ்டானம் சுப்பிரமணியர், மணிப்பூரகம் சூரியன், அநாகதம் விஷ்ணு, விசுத்தி தேவி, ஆஞ்ஞை சிவபரம்பொருள், சகசிராரம் குருபாதுகை, துவாதசாந்தம் வடிவம் கடந்த பரமசிவம். சோ கடைசியா போய் நாம முடியற பூஜை எதுன்னா குருபாத பூஜை தான், குருபாதுகை தான், குருவினுடைய திருவடி தான். பூஜா மூலம் குரூர்பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம். மிகப்பெரிய மந்திரம் என்னன்னா குரு வாக்கு தாங்க. அதை விட பெரிய மந்திரம் எதுவும் கிடையாது. ஒரு அழகான கதை, நம்முடைய தாசபரம்பரை கதை இருக்கு. காசியில இருந்த ஒரு நபர் தீட்சை வேணும்னு கேட்டு ராமதாசர்கிட்ட போறாரு. ராமதாசர் மறுத்துடுறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுத்துடுறாரு. ஆனா சீடன் ரொம்ப ஸ்ரத்தை உடையவனா, எப்படியாவது உங்ககிட்ட இருந்து மந்திரம் வாங்கிடுறேன் பார் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் பண்றான். எப்படியும் இவர் காலையில கங்கையில குளிக்க வருவாரு. அப்ப நான் படிக்கட்டுல படுத்திருந்தேன்னா இருட்டுல தெரியாம என் மேல கால் வச்சிருவாரு. கால் இடறனாலே இயற்கையிலேயே ராம் ராம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் எந்திரிக்கும் போது ராம் ராம், உட்காரும் போது ராம் ராம், சாப்பிடும் போது ராம் ராம் தான் சொல்றாரு, அதான் சொல்லுவாரு. அப்போ அதையே மந்திர தீட்சை நான் எடுத்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட, சாதனை பண்ண போறன்ற வைராக்கியத்தோட இவன் போய் சீடன் கங்கை கரை காட்ல அந்த படிக்கட்டுல படுத்திருக்கான். இவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடக்குது. அவரும் வர்றாரு, இருட்டுல நடந்து வர்றாரு, தெரியாம இவன் மேல கால் வச்சிடுறாரு, காலும் சரிக்கிறது. ஆனா இவன் நேரம் அவரு ராம் ராம்னு சொல்லாம எரும மாடை இங்க ஏண்டா வந்து படுத்திருக்கேன்னு சொல்லிடுறாரு. எரும மாடை எதுக்குடா இங்க வந்து படுத்திருக்க, யார் ராணி அப்படின்னு எரும மாடன்னு சொல்லிடுறார். ஆனா சீடனுடைய ஸ்ரத்தை இந்த எரும மாடை அப்படிங்கிறதையே, அந்த வார்த்தையே மந்திரமா எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கதை போகுது. அவன் உட்கார்ந்த ஸ்ரத்தையோடு ஜெபம் பண்ணதுனால அந்த எருமை மாட்டினுடைய வடிவத்திலேயே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறாரு. அது உண்மையிலேயே அது நடந்தது. அதாவது குருவினுடைய வார்த்தை, மந்திர மூலம். என்ன எத்தனை ஆயிரம் கதைகள் இந்த மாதிரி விளக்க முடியும். மந்திர மூலம் குரு ஒரு வாக்கியம், மோக்ஷ மூலம் குருர் கிருபா. இறுதியாக மோக்ஷத்தினுடைய கதவுகளை திறந்து சீடனை உள்ள விடுறது குரு கிருபையால மட்டும்தான் நடக்கும். நீங்க எந்த விதமான தவம் சாதனை பண்ணினாலும் சரி, அதாவது கடவுள் இல்லைங்கிற பாதையில் இந்த அக்னாஸ்டிக்ல போனீங்கனாலும் சரி, இல்ல கடவுள் இருக்கிறார்ன்றத தீஸ்டிக்ல போனீங்கனாலும் சரி, விபாசனையானாலும் உபாசனையானாலும், அக்னாஸ்டிக்கோட பார்த்து தான் விபாசனை, விபாசனா. தீஸ்டிக் தான் உபாசனா, உபாசனை. அக்னாஸ்டிக்ல போனாலும் தீஸ்டிக்ல போனாலும் ஆக்சுவலா இந்த அக்னாஸ்டிக்கு தீஸ்டிக்கு இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு அப்சல்யூட் ஏத்திஸ்டிக் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. உபனிஷத் இதுல அக்னாஸ்டிக்கும் இல்ல, தீஸ்டிக்கும் இல்ல, ஜஸ்ட் உபனிஷத். என்ன சாமி உபனிஷத்துன்ற வார்த்தைய ஏத்தீசத்தோட கனெக்ட் பண்ணி சொல்றாருன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற அந்த
ஹிந்து ஏத்திசமே டோட்டலா வேற. இந்த மாடர்ன் டேல இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு பேர் ஏத்திசம்னு வச்சுட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. நான் அந்த ஏத்திசத்தை சொல்ல வரல. அவங்களுக்கு ஏத்திசம்னா அடிப்படையே தெரியாது. நான் அத சொல்லல. நம்ம சனாதன இந்து தர்மத்திலே இந்த நம்ம ஹிந்து சிவிலைசேஷன்ல ஏத்திசம் ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது. ஞானத்தை அளிக்கக்கூடிய சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் நீங்க இந்த ஒரு ஸ்லோகம் கேள்விப்படுறீங்களா, ருணம் கிருத்வா கிருதம் பிபேத், அது கிடையாது. வெறும் இந்த கடன் வாங்கி நெய்யா குடிச்சாலும் தப்பில்லை, என்ன வேணா அனுபவி, அந்த மெட்டீரியலிஸ்டிக் கான்செப்ட் தான் ஏத்திசம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிடையாது. அவங்களுடைய பிரின்சிபிள் ஆழமா படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க. சாப்பிடும்போது சாப்பிடு, தூங்கும்போது தூங்கு, அந்த பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே உபனிஷத்துல தானா செட்டில் ஆகி சகஜ சமாதியிலேயே வாழ்வீங்கயா. அதனால ஹிந்து சிவிலைசேஷன்ல இருந்த ஏத்தீசத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த இந்து மதத்தை சனாதன இந்து தர்மத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு கும்பல் ஏத்திஸ்டிக்ன்ற பேர்ல செயல்படுறாங்களே, அந்த ஏத்திசத்தையும் இந்த ஏத்திசத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அக்னாஸ்டிக், தீஸ்டிக், ஏத்திஸ்டிக் இந்த 3 சம்பிரதாயத்தின் வழியாக நீங்கள் சாதனை பண்ணாலும் மோக்ஷ மூலம் குருவோர் கிருபா. குருதான் மோக்ஷத்தின் கடைசி கதவை திறந்து உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். மோக்ஷ மூலம் குருவோர் கிருபா. ஏன்னா லாஸ்ட் அந்த புஷ்ஷுங்கயா குருவால மட்டும்தான் முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரடியான பரம்பொருளின் அவதாரம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரம்பொருளின் அவதாரம் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நேத்து சத்சங்கத்தில் நான் சொல்லியிருந்தேன், யாராவது உங்கள் மகனோ மகளோ ராமகிருஷ்ண மடத்துக்கோ சாரதா மடத்திற்கோ சன்னியாசியாக சென்றிருந்தால் கூட உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கின்றேன் பரமசிவன் அருளாலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பல பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ராமகிருஷ்ண மடத்துக்கு அவங்க பையனோ பொண்ணோ போயிருந்தா நீங்க ஏன் சாமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமகிருஷ்ண இயக்கத்தை போல, நான் இப்ப ராமகிருஷ்ண மடம்னு சொல்றது அந்த வேலூர் மடத்தை தலைமையகமாக கொண்டு, அதாவது கல்கத்தா வேலூர் மடத்தை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற அந்த ராமகிருஷ்ண மடங்களை மட்டும், அந்த கிளைகளை மட்டும் நான் சொல்லல. பல பேர் ராமகிருஷ்ணனுடைய பெயராலே ஆசிரமங்கள், மடங்கள், கோவில்கள், பள்ளிகள் இதெல்லாம் ஆரம்பிச்சு நடத்துறாங்க. அது மொத்தத்தையும் சேர்ந்துதான் ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண சம்பிரதாயம்ங்கிற பேர்ல சொல்றேன். அந்த ராமகிருஷ்ண சம்பிரதாயம் சனாதன இந்து தர்மத்துக்கு பண்ணி இருக்கிற நன்மை நினைத்து கூட பார்க்க முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் நன்மை செய்திருக்கிறார்கள். அதனால உங்களுடைய மகனோ மகளோ ராமகிருஷ்ண மடம், இந்த வேலூர் மடத்தோட கிளைகளாக இருக்கின்ற அந்த ராமகிருஷ்ண மடம் மட்டுமல்லாது எந்த ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண ஆசிரமங்கள், விவேகானந்த ஆசிரமங்கள், ராமகிருஷ்ண சம்பிரதாயத்தினுடைய எந்த இயக்கத்திற்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருந்தாலும், போய் டெடிகேட் பண்ணி இருந்தாலும், சன்னியாசியாவோ சன்னியாசினியாவோ சாரதா மடம் எதுல போயிருந்தாலும் அந்த பெற்றோர்களை நான் பொறுப்பெடுத்து கவனித்துக் கொள்ளுகின்றேன். ஏன்னா உங்களுடைய மகனும் மகளும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் மிகப்பெரிய நன்மை செய்வதற்காக சென்றிருக்கின்றார்கள். ஒரு நாட்டுல பையனோ பொண்ணோ ஆர்மிக்கு போயிட்டா அந்த பேரண்ட்ஸ அந்த நாடு தானே பார்த்துக்கணும். சனாதன இந்து தர்மம்ங்கிற சிவிலைசேஷனல் நேஷன் இந்த
சிவிலைசேஷனல் நேஷன் தான் கைலாசா. அதனால உங்கள் மகனோ மகளோ ராமகிருஷ்ண இயக்கத்திலோ சின்மயா மிஷன்லியோ இல்ல பிஏபிஎஸ் சுவாமிநாராயண் இயக்கத்திலோ அல்லது இஸ்கான் இயக்கத்திலோ இந்த இயக்கங்களுக்கெல்லாம் சென்று விட்டிருந்தால், சன்னியாசினியாவோ போயிருந்தால், அவர்கள் சனாதன ஹிந்து சிவிலைசேஷனோட கார்டியன்ஸா இருக்கிற மிகப்பெரிய சேனையில சேர்ந்திருக்காங்கய்யா. அதனால உங்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னுடையது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு, உங்கள் முதுமை காலத்திலே பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என்னுடையது. தயவு செய்து யார் அந்த மாதிரி இருந்தாலும், இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு இந்த இமெயில் மூலமா தகவல் தெரிவியுங்க. என்னுடைய சந்நியாச படை, என்னுடைய சந்நியாச பாரம்பரியம், என்னுடைய சந்நியாசிகள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை நல்லபடியாக பார்த்துக் கொள்வார்கள். எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்வோம். மருத்துவம், வேற என்ன அடிப்படை தேவைகள் வேணுமோ செய்கின்றோம். ராமகிருஷ்ணர் பற்றி சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு சின்ன கதை கேளுங்க. அவர் பரம்பொருளின் அவதாரம். ஆனால் கூட சவிகல்ப சமாதியான காளியோடு ஒன்றாகி இருக்கின்ற, காளியின் தரிசனம் பெற்று காளியோடு அபேத நிலையிலே இருக்கின்ற வடிவத்தோடு கூடிய சவிகல்ப சமாதி வரைதான் அவர் சென்றார். அதுக்கு பிறகு பரமுக்திக்கு, மோட்சத்திற்குள் அவரை செலுத்துவதற்கு தோத்தாபுரி வரவேண்டியிருந்தது. தோத்தாபுரி வந்து அந்த வடிவத்தை தாண்டி நிர்விகல்ப சமாதியை அழித்துத்தான் பரமுக்திக்கு, பரமோக்ஷத்திற்குள் அவர் சென்றார். அதுதான் அவர் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த விதத்திலும் ராமகிருஷ்ணனுடைய இறைத்தன்மையை குறைக்கவில்லை. ஒருவேளை ராமகிருஷ்ணர் ஏன் இந்த லீலை பண்ணியிருப்பார்னா, சம்பிரதாய பரிபாலனார்த்தம், சம்பிரதாயத்தை உயிரோடு வைப்பதற்காக இந்த லீலையை பண்ணியிருக்கலாம். அப்படின்னா கூட இந்த லீலையின் மூலமாக ராமகிருஷ்ணர் நமக்கெல்லாம் என்ன செய்தி சொல்ல விரும்புகிறார் என்றால், அவதார புருஷனே ஆனாலும் மோக்ஷ மூலம் குரோர் கிருபா, மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. கருவழி பரம்பரையான இந்த டிஎன்ஏ கோத்ரா சிஸ்டம், லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலி, அந்த கருவழி பரம்பரையில வர்ற அந்த டிஎன்ஏவை முழுசா அவேக்கன் பண்றதுக்கான கருவழி பரம்பரை உருவாக்குற ஈகோ சிஸ்டம், அடுத்து குருவழி பரம்பரை உருவாக்குற ஈகோ சிஸ்டம், இந்த ரெண்டுத்துக்கும் ஆணிவேராக இருக்கின்ற ஆலயம், இந்த மூன்றை பற்றியும் தான் கடந்த சில நாட்களாக சத்சங்கத்துல சொல்லிட்டே வரேன். இப்போ இந்த டிஎன்ஏ அவேக்கனிங் பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட், இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட் பத்தி சில சத்தியங்களை சொல்றேன், கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க. ஜெனட்டிக் ப்ளூ பிரிண்ட் complex human traits, be it longevity, cognitive aptitude, or propensity, specific skills are rarely controlled by a single gene. அதாவது நம்முடைய
புரிந்து கொள்ளுகின்ற அறிவாற்றல் திறன், காக்னிட்டிவ் ஆப்டிடியூட், நீண்ட ஆயுள், சில இந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் இருக்கு பாருங்க. அந்த திபெத்தில் ஹை ஆல்டிடியூட்ல மக்கள் வாழ்ந்தால், ஆக்சுவலா ஹை ஆல்டிடியூட் வந்து சப்போஸ் டு ரெடியூஸ் த லாஞ்சிவிட்டி. ஆனா திபெத்தியன்ஸுக்கு இட் பிகம் சச் தட் இட் இன்க்ரீசஸ் த லாஞ்சிவிட்டி. அவங்களுடைய ஆயுள் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான மனித பண்புகள் ஒரு ஜீன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுவதில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிப்படியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. Instead, they are the product of polygenic inheritance where hundreds or thousands of genes, each with a small effect, combine to create a predisposition. அதாவது பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த மிகப்பெரிய விஷயங்கள் நான் சொல்றேன், லாஞ்சிவிட்டி, அது நீண்ட ஆயுள், காக்னிட்டிவ் ஆப்டிடியூட், அந்த அறிவாற்றல் திறன், இந்த ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ், ப்ரொபென்சிட்டி ஃபார் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான ஹியூமன் ட்ரேட்ஸ் எல்லாம் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னாங்கய்யா, ஒரு ஜீன் சம்பந்தமா இல்லாம நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஜீன்கள் ஒன்றிணைந்து ஒரு அந்த முன்னிலை திறனை, ப்ரீடிஸ்போசிஷனை உருவாக்குது. அந்த நான் ப்ரொஜெக்ட் பண்ற படத்தை பாருங்க, பாத்தீங்கன்னா புரியும். எப்படி பலது ஒன்றாக சேர்ந்து ஒரு பாயிண்ட உருவாக்குது. The full expression of a specialized polygenic trait requires these beneficial genetic variants to accumulate within a gene pool over a many generations. அதாவது இந்த பாலிஜெனிக் ட்ரெய்ட்ங்கிறது முழுசா வெளிப்படணும்னா அந்த ஜெனட்டிக் வேரியன்ஸ் பல தலைமுறைகளாக ஒரு ஜீன் பூல்ல சேர்ந்து திரண்டிருக்கணும். திரும்ப சொல்றேன், ஆழ்ந்து கேட்டுக்கோங்க. அதாவது the full expression of a specialized polygenic trait requires these beneficial genetic variants to accumulate within a gene pool over a many generations. அதனாலதான் சொல்றேங்கய்யா, நீங்க சைவ உணவு உண்டு டீ டோட்லரா இருக்கிற, இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, டீ டோட்லரா இருக்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதே மாதிரி உங்க ஜீனையும் வச்சிருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்க குழந்தையெல்லாம் பிறந்த அப்புறம் தண்ணி அடிச்சோ என்னவாவது பண்ணி செத்து தொலைங்க, அது உங்க சுதந்திரம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை கொஞ்சம் நாசமாக்காம அடுத்த ஜெனரேஷன் பாஸ் பண்ணிடுங்கய்யா. அது வரைக்கும் தயவு செஞ்சு தண்ணி அடிக்காம, சிகரெட் பிடிக்காம, நான்வெஜ் சாப்பிடாம, உங்களுடைய வாழ்க்கைய டீ டோட்லரா வச்சிருந்து நீங்க உங்களுடைய பரம்பரை குடும்ப வழக்கப்படி சிவபூஜை பண்ற பழக்கம் இருந்தா தீட்சை எடுத்து முறையா சிவபூஜை பண்றது, இல்ல சந்தியாவந்தனம் பண்றது பழக்கம் இருந்தா யஞ்ஞோபவீதம் தரித்து பிரம்மோபதேசம் வாங்கிட்டு சந்தியாவந்தனம் பண்றது, இது மாதிரியான அந்த பாரம்பரியமான இந்த பழக்கங்கள் எல்லாமே உங்களுடைய டிஎன்ஏவை அவேக்கன் பண்றது, பெஸ்ட் ஜீன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறதுக்கான நுட்பங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் மட்டுமாவது இதையெல்லாம் நல்லபடியா செஞ்சு குழந்தைங்களை பிறக்க வச்சு அவங்களுக்கு இதை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படியோ போய் தொலைங்க. அதுக்கப்புறமும் நல்லபடியா இருங்கன்னு தான் சொல்றேன். இல்ல அதுக்கப்புறம் நான் இப்படித்தான் இருப்பேன்னா சரி, அப்படி போனாலும் பரவாயில்ல, போங்க, என்ன பண்றது. ஆனா குழந்தைகள் பிறக்கும் வரை தயவு செய்து உங்க முன்னோர்கள் கொடுத்த பெஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இதுதாங்க. இதை விட பெரிய சொத்து யாரும் கொடுக்க முடியாதுங்க. எல்லாருக்கும் இது கிடைக்கிறது இல்லைங்க. இதை கிடைத்தவர்கள் தயவு செய்து கண்டதையெல்லாம் உங்க உடம்புக்குள்ள கொட்டி நாசமாக்காம பெரியவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த பெஸ்ட அப்படியே உங்க அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு குழந்தைங்கலாம் பிறந்த பிறகு இதுக்கு மேல குழந்தை பெற்றுக்கு போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எப்படியோ போங்க. வேற என்ன பண்றது? ஏன்னா இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி எல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கும் போது தாங்கய்யா ஒரு நல்ல வம்சத்தில் பிறப்பது எவ்வளவு பெரிய கொடுப்பினை, பெரும் புண்ணியம்ங்கய்யா. அது மாதிரி உடல் கிடைத்தவர்கள் தயவு செய்து இந்த வெற்று சுகமாக கூட இல்லாத விஷயங்களில் உங்கள் உடல் மனத்தை நாசமாக்காதீர்கள். உங்க டிஎன்ஏவையும் ஜீனையும் நாசமாக்காதீங்க. ஜீன்ஸையும் this is not a process of 1 or 2 generations but sustained lineage. ஒன்னு 2 தலைமுறைகள்ல முடிகிற செயல்முறை இல்லைங்கயா. இது தொடர்ந்து நிலைக்கின்ற சஸ்டெயின்ட் லீனியேஜ் வழியா தான் இந்த செயல்முறை நடக்குது. அதனால இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே வரல. ஏன்னா உண்மையில அந்த மாதிரி ஒண்ணு இந்து மதத்துல இல்லவே இல்லை. ஹிந்து சிவிலைசேஷனுக்குள்ள அந்த மாதிரி இருந்ததே இல்லைங்கய்யா. அது மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு சொல்லப்பட்டது முழுக்க பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் வந்து நம் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை பற்றி நமக்கே பொய்களை சொல்லிக் கொடுத்து நமக்குள்ளே உயர்ந்த ஜாதின்னு ஒன்று இருந்ததாகவும் தாழ்ந்த ஜாதின்னு ஒன்று இருந்ததாகவும் அதுல தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவங்க பாதிக்கப்பட்டதாகவும் அதனாலதான் தாழ்த்தப்பட்டவர்கள் சஃபர் ஆனதாகவும் நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை நாமளே அடிச்சுக்கிறதுக்காக ஒரு 200 வருஷம் நம்மளை மூளைச்செலவை பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். புராணங்களேங்க. சூத மகரிஷின்ற ஒரு முக்கியமான மகரிஷி எடுத்து போய் படிச்சு பாருங்க. புராணங்களை படிங்க ஐயா. புராணங்களை படிச்சீங்கன்னா புரியும். அவர் சூத்திர குலம்தான். ஆனா அந்த மகரிஷி சொன்ன புராணங்கள் அத்துணை புராணங்கள் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அவர் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து வழிபடப்படுகின்றார். எத்தனையோ 1000 உதாரணம் சொல்ல முடியுங்க. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் ஆர்டிபிஷியலா 25 பஞ்சத்தை அவங்க ஆண்ட 80 ஆண்டுகள்ல உருவாக்கி அத்தனை பேரையும் கொன்று குவித்து உண்மையில பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி பஞ்சத்தால இறந்தார்களோ அதே மாதிரிதான் அதே அளவுக்கு உயர்குடி மக்கள்னு சொல்லப்படுற மக்களும் பஞ்சத்தால இறந்தாங்கய்யா. 2 பேரையும் இவன் மொத்தமா கொள்ளையடிச்சு சூறையாடிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்ற ஒரு குரூப்புக ஏய் இவனாலதான் நீ பஞ்சத்துல சாகர அப்படின்னு கையை காட்டி பிரெயின் வாஷ் பண்ணி 2 பேருக்குள்ள சண்டை அடிக்க விட்டுட்டு இது ஒரு மிகப்பெரிய
சூழ்ச்சியோடு சேர்ந்த படுகொலைங்கய்யா. மக்களை படுகொலை செய்தது மட்டுமல்லாது அதுக்கு காரணம் இவன்னு தான், இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் தான் அப்படின்னு தெரியாத மாதிரி நம்மள பிரெயின் வாஷும் பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. 2 நாளா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. நீங்க ஆன்மீகத்தை பத்தி மட்டும் பேசுங்களேன், நீங்க ஏன் இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகள் எல்லாம் பேசுறீங்க? ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கிறிஸ்தவர் மீதும் எந்த இஸ்லாமியர் மீதும் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்போ வேகமோ துவேஷமோ கிடையாது. எனக்கு லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த, இஸ்லாமிய மதத்தில் பிறந்த அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள், சந்நியாசிகள் இருக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு இங்க டாக்குமெண்ட் பண்ணிடுறேன். இந்த கிறிஸ்தவ மதமாற்ற இயக்கங்கள் பெரும் பணத்தை கொண்டு உலகம் முழுக்க இருந்து கொண்டு கொட்டி ரொம்ப வறிய ஏழைகளை ஏமாத்தி இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன்னு பெரும் செலவு பண்ணி மதம் மாத்தி, அதுவும் ஆனா என்ன, அந்த மனுஷங்க அந்த உதவிக்காக போறாங்களே, அவங்க ஆக்சுவலா கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறலைங்கயா, பிரெட் ரிலீஜனுக்கு மதம் மாறுறாங்க. உணவுக்கு செல்லுகிறார்கள், வாழ்வியல் வழிக்காக செல்றாங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்மை அடித்து பிடுங்கி இங்க இருந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எங்க ஹிந்து எக்கானமியிலிருந்து கிறிஸ்தவ தேசமான பிரித்தானியாவுக்கு சுரண்டி செல்லப்பட்டது. சுரண்டி கொள்ளையடித்து கொண்டு போய் அதை இப்ப சேவைங்கிற பேரால எங்களுக்கு காட்டி எங்களை மதம் மாற்றுகின்ற இந்த பெரும் சதி, இந்த இன்டர்நேஷனல் குளோபல் சதியை புரிஞ்சுக்கோங்கயா. இந்த மாதிரி காட்டி நீங்க மதம் மாற்றி, அதுலயும் என்ன, பாதி பேர் மெதுவா குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா என்னுடைய கைலாசத்துல அப்படி இல்லை. அவர்கள் கொண்டு நன்கொடைகளை கொட்டி, அவர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கற்றுக்கொண்டு, அவர்கள் தீட்சை எடுத்துக்கொண்டு, நான் மதம் மாறுங்கன்னா யாரையும் சொன்னது கிடையாது, மதம் மாற்றுவதற்கான ப்ரொசீஜரே நான் வச்சில்ல. ஆனா அவர்களாகவே சனாதன இந்து தர்மத்தை தங்களுடைய பிராக்டிசிங் ரிலிஜியனா, வாழுகின்ற மதமா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. $64.82 trillion இந்தியாவிலிருந்து யூகேக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலாற்றில் நிகழ்ந்தவற்றை நான் பதிவிடுகின்றேன். எனக்கு எந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. வரலாற்றை சொல்லுகின்றேன், நடந்ததை சொல்லித்தான் தீர்வேன். அப்பதான் அது திரும்ப நடக்காம பார்த்துக்க முடியும். நேரடியா என்னுடைய வம்சத்துக்கு இழைக்கப்பட்ட, என்னுடைய முன்னோர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன், சொல்லிட்டு தான் இருப்பேன். திப்பு சுல்தான் நேரடியா திருவண்ணாமலையில என்னுடைய முன்னோர்களிடமிருந்து மூவபிள் அசட்ஸ், வைரம், வைடூரியங்கள், தங்கங்கள், இந்த கோவிலை நடத்தி கொண்டிருந்த என்னுடைய முன்னோர்கள், தொண்டை மண்டல சைவ வேளாளர்கள், அவர்களுடைய அசட்ஸ், கோவிலை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பொக்கிஷம், தானிய களஞ்சியம் உட்பட கொள்ளையடித்து சென்றான். இது நான் சொல்லல, வரலாற்று டாக்குமெண்ட் ஆயிருக்கு. நான் ஒன்னும் குக்கப் பண்ணல, டாக்குமெண்ட் ஆயிருக்கு. மூவபிள் அசட்ஸ் எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டானுங்க.
அதுக்கு பிறகு சரி அட்லீஸ்ட் நம்ம உழைச்சி இந்த கோவிலை நடத்தி சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். என்னுடைய முன்னோர்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. ஆனா அதுவும் இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சி அவனுங்க கோயிலையும் பிடிங்கிட்டாங்க, இம்மூவபிள் அசட்ஸையும் பிடிங்கிட்டாங்க. எங்களுக்கு கோவில் வெறும் வாழ்க்கை என்ன வருமானத்திற்கான வழி கிடையாதுங்க, அது எங்கள் வாழ்க்கை. ஃபர்தரிங் ஆஃப் த லைஃப். பிறந்தாலும் பேர் வச்சாலும் இருந்தாலும் திருமணம் பண்ணாலும் காலையில எங்களுக்கு ஆனந்தமா இருந்தாலும் மாலையில டிப்ரெஷன்ல இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்க போற இடம் கோயில். செத்தாலும் கோயில் மடப்பள்ளியிலிருந்து நெருப்பு வந்துதான் எரிச்சாகணும். கல்யாணம்னாலும் கோயில்ல இருந்து மாலை வரணும். கோயிலே கதின்னு வாழ்ந்த கோயில் குடிகள்ங்க. நாங்க கோயில் பெருங்குடிகள். சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இல்ல பிரிட்டிஷ் கொடுங்கோல் அரசு எடுத்துக்கிச்சுன்னு சொல்லுங்க, ஏன் கிறிஸ்தவன் சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்றும் கிறிஸ்தவ அரசாங்கம். அவங்களுடைய அபிஷியல் ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டி. அவங்க செக்யூலர் கிடையாது. அமெரிக்கா தான் செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். யூகே அபிஷியல் ரிலீஜியன் கிறிஸ்தவம். அப்படியே சொல்ல மாட்டேன் நானு. ஆலயத்தை என் முன்னோர்களிடமிருந்து அவர்கள் கொள்ளையடித்த பொழுது ஆகமந்தான் காமிகாகமப்படி எங்கட்டுன்னு விட்டுட்டாங்களே தவிர அதனுடைய சகலவிதமான பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாவரனிட்டி மொத்தத்தையும் எடுத்து கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷனையும் இம்போஸ் பண்ணாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆலயம் அதுக்கு பல டைமென்ஷன் இருக்கு. ஆகமம்ங்கிறது அதோட ரிச்சுவலிஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ். மேபி அதை ரிலிஜியஸ் சாவரனிட்டின்னு சொல்லலாம், ஆகமப்படி நடத்துறது. ஆனா அதோட சொத்துக்களை மேனேஜ் பண்றது யாரு மேனேஜ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுல யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு என்ன தண்டனை, இது எல்லாமே அந்த ஜுடிஷியல் சாவரனிட்டி மனு தர்ம சாஸ்திரம் படி நடந்தது. இப்ப இந்த ஜுடிஷியல் சாவரனிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாவரனிட்டி இதையெல்லாம் புடுங்கிட்டு அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி அவங்களுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படி எடுத்து வந்து போட்டா எப்படி நடத்த முடியும்? அப்ப லிட்ரலா என்ன ஆச்சுன்னா, நாம வெறும் மியூசியத்தை ரன் பண்ற ஒரு வேலைக்காரங்களா மாற்றப்பட்டு அந்த மியூசியத்துல வர்ற பணமும் அவங்க கைக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி நம்முடைய ஆலயங்கள் வெறும் டூரிசம் சென்டராகவும் மியூசியமாகவும் மாற்றப்பட்டது. எப்படி உயிர் அறுக்கப்பட்டதுன்னு பாருங்க, சிதைக்கப்பட்டதுன்னு பாருங்க. இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீங்க கமெண்ட்ல யாரு வேணா எப்படி வேணா கம்பு சுத்துங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. சொல்லித்தான் தீருவேன். வரலாறு சொல்லப்பட்டுதான் தீர வேண்டும். ஏன்னா இதனால் நாங்கள் இழந்தது மிகவும் அதிகம். 64.8 trillion USD வெல்த்தை இந்தியால இருந்து அங்க தூக்கிட்டு போயிட்டு சுரண்டி எடுத்துட்டு நாம வறுமையில படுறது காரணம் தாழ்ந்த ஜாதிக்காரங்கன்னு ஒருத்தரை காட்டி, அப்பா நீ வறுமையில சாகிறது காரணம் இவன் தான், உயர்ந்த ஜாதிக்காரன்னு சொல்லி 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு பிரெயின் வாஷ் பண்ணி விட்டு இல்லாத பிரச்சனையை இருப்பதாக கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு கூட அவன்தான் காரணம்னு நாம தெரியாம நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மாய
எத்துணை லேயர் பை லேயரா நம்மளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கய்யா. அப்பதான் புரியும் ஹிந்து எக்கானமிங்கிறது உலகத்திலேயே சிறந்த எக்கானமிங்கய்யா. இப்ப சொல்றேங்கய்யா, திரும்பவும் சொல்ற கேட்டுக்கோங்க. ஹிந்து சிவிலைசேஷனல் பிரின்சிபிள்ஸ், நம்முடைய வர்ணாசிரம தர்மம் புனரமைக்கப்பட்டு அந்த ஸ்டேபிள் சொசைட்டி, அந்த சிவிலைசேஷனை ரிவைவ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம்னா விஸ்வகுரு ஆகிறது மட்டும் இல்லைங்கய்யா, உலகத்துக்கே நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்துடலாங்கய்யா. நம்ம விஸ்வகுருங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சின்ன ஸ்டேட்டஸுங்கய்யா. ஹியூமனிட்டிக்கு பிரேக் த்ரூ கொடுக்கணுங்கய்யா. அது நம்மளால மட்டும்தான் முடியுங்கய்யா. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், ஆனா ஜாதிகள் இல்லை அடி பாப்பாங்கிறது பொய். குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். சனாதன இந்து தர்மத்தில் அது இல்லவே இல்லைங்கய்யா, குலத்தாட்சியும் உயர்ச்சியும். எஜுகேஷன்லாம் இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி சார்ந்து கல்வி பிரிக்கப்படவே இல்லைங்கய்யா. நீங்க அத்தனை பழைய டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பாருங்க. இவங்க சொல்ற அந்த லோ காஸ்ட்னு சொல்றாங்களே, அவங்க அந்த குழந்தைங்கள 84% பேர் படிச்சவங்க, எஜுகேட்டடா இருந்திருக்காங்கய்யா. இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சியில தான், அவங்க பண்ண கொடுமையில தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்றவங்களுடைய எஜுகேஷன் ரேட் 84ல இருந்து 12% மாறுச்சுங்க. அவங்க வந்தப்ப 84 இருந்தது, அவங்க விட்டுட்டு போகும்போது 12% மாறுச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் இந்து மதம் காரணம்னு நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிட்டானுங்க, மூளைச்செலவு பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். அட்லீஸ்ட் அடுத்த 20-25 வருஷத்துக்குள்ளேயாவது நாம இந்த சனாதன இந்து சிவிலைசேஷனை மறுமலர்ச்சி பண்ணி ஆகணுங்க. நம்முடைய ஃபண்டமெண்டல்ஸ், நம்முடைய பெஸ்ட் ஜீன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அவேக்கன் பண்ணணும். நம்ம டிஎன்ஏ லேயர்ஸை கம்ப்ளீட்டா கான்ஷியஸா அவேக்கன் பண்ணணும். இதுக்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த லைஃப் ஸ்டைலை வாழணும். இந்த சனாதன இந்து சிவிலைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் எல்லா நாடுகள்லையும். இந்த ஹெரிடிட்ரி ஸ்பெஷலைசேஷன், அதுல இந்த எக்ஸ்பிரஸ் ஆகிற ஜீன் வந்து பல ஜெனரேஷன்ஸுக்கு பாஸ் ஆயிருக்கதான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. For a complex trait such as hereditary specialization fully expresses
that gene should have been passed down across many generations. ஒரு சிறப்பாக்கப்பட்ட பாலிஜெனிக் ட்ரேட். ஹெரிடிட்ரி ஸ்பெஷலைசேஷன், மரபியல் சிறப்பாக்கம்னு சொல்லலாம் அந்த வார்த்தையில. ஹெரிடிட்ரி ஸ்பெஷலைசேஷன், மரபியல் சிறப்பாக்கம் போன்ற ஒரு சிக்கலான பண்பு, காம்ப்ளெக்ஸான ஒரு பண்பு முழுமையா வெளிப்படணும்னா அந்த ஜீன் பல தலைமுறைகள் வழியா கடந்து வந்திருக்கணுங்க. பலாயிரக்கணக்கான கதை கேள்விப்படுவோம் பாருங்க. நம்ம அந்த ஒரு அப்பா சிற்பி, பரம்பரை சிற்பியோட மகன் 7 வயசு 8 வயசுலாம் அந்த சாஸ்திரத்தை மாஸ்டர் பண்ணிட்டு தந்தையரை விட ஸ்பெஷலைசேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போய் அந்த ஸ்கில்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம எவ்வளவு கதை கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க. வெறும் சிற்பி மட்டும் இல்ல, துணி நெய்யறது, எல்லாத்துலயும் விவசாயம். சோ இது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் செய்த பெரும் புண்ணியம், பேரறிவு, பேருழைப்பு, முக்கியமா பேரறிவு, பெரும் நல் வாழ்க்கை முறை, இதெல்லாம் நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம அந்த கிஃப்டையும் அவேக்கன் பண்ணி இந்த மாடர்ன் சிவிலைசேஷன்ல உருவாகி இருக்கிற இந்த லேட்டஸ்ட் மெத்தட்ஸ், டெக்னாலஜிஸ் இதையும் சேர்த்து யூஸ் பண்ணோம்னா மனித இனத்துக்கே பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துடலாம். வெறும் விஸ்வகுரு ஆகிறது மட்டும் இல்லைங்க, கிவிங் அ சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ டு ஹியூமனிட்டி. நாம ஹிந்துக்கள், நம்மளுக்கு அந்த சுப்ரீமசி அதெல்லாம் நம்ம பிளட், நம்ம இதுலயே இல்ல. பெரும் சேவை செய்வோம், ஸ்ரத்தையோடு உலகத்துக்கு அளிப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்த். காப்பிரைட் கூட பண்ண மாட்டோங்க. பரவாயில்லப்பா, உலகம் முழுக்க அனுபவிக்கட்டும், விடப்பா. அவன் நம்ம நாலேஜ் புடுங்கிக்கிட்டு நம்மளை அழிக்க பார்க்கறான். ஏன்னா நாம இருக்கிற வரைக்கும் ஓனர் நாம தான் வெளியே தெரிஞ்சிரும்ன்றதுக்காக. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த லாஞ்சிவிட்டி ரிசர்ச் மாடர்ன் ஸ்டடீஸ்ல ஸ்டடி பண்ணும் பொழுது it confirms this mechanism. Research on long living Indians has identified multiple genetic variants. For example, in genetic variants like a FOXO3A, ESR1 that are significantly more frequent in centenarians, demonstrating now a combination of alleles contributes to exceptional health span. இந்த லாஞ்சிவிட்டி பற்றிய நிறைய செயல்முறைகள், இந்த நீண்ட ஆயுள் கொண்ட இந்தியர்கள் குறித்த ஆய்வுகள்ல இந்த மாதிரி ஜெனட்டிக் வேரியன்ட்ஸ் பல நூற்றாண்டுகளை, நூற்றாண்டு வயதை அடைந்தவர்கள் இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது மிக தெளிவா இத பல ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி வர்றது தெரியுதுங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அது நீண்டாயுளாகட்டும், எதுவாகட்டும்,
பல ஜெனரேஷன் இந்த ஜீன்ஸ், இந்த டிஎன்ஏ நமக்கு வருதுங்க. இதை நாம் சிதைத்து விட வேண்டாம். சிதைக்காம அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணுவோங்க. Like a high altitude adaptation of Tibetans, the classic example of polygenic specialization, where natural selection has enriched a suite of genes related to oxygen metabolism and cardiopulmonary function across the entire population. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, திபெத்தியர்கள் இந்த உயரமான பகுதி ஹை ஆல்டிடியூட்ல வாழும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பாலிஜீனிக் ஸ்பெஷலைசேஷன் அத்தனை பேருக்குள்ளேயும் நடந்துருது. இந்த நேச்சுரல் செலக்ஷன் மூலமா ஆக்சிஜன் மெட்டபாலிசம், கார்டியோபல்மனரி ஃபங்க்ஷன், இது தொடர்பான ஜீன்ஸ் மொத்த முழு மக்கள் தொகையிலையும் வேற லெவலுக்கு டெவலப் ஆயிருக்குங்க. இட் ஹஸ் பீன் என்ரிச்ட். The natural selection has enriched it. பரம்பரையாக நம்ம எல்லாருக்குமே இந்த சனாதன ஹிந்து சிவிலைசேஷன்ல ஒருத்தருங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி யுனிக்கான கிஃப்ட்ஸ் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து வந்திருக்குங்க. தயவு செய்து அதையெல்லாம் உயிரோடு வைத்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அளித்து விடுங்கள். இன்னொன்னு, எப்படி இந்த பூமியை, இயற்கை வளங்களை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறது முக்கியமோ, நிறைய பேர் நிறைய சமூக சேவகர்கள் பண்றாங்க பாருங்க. சேவ் த ரிவர்ஸ், சேவ் சாயில், கிளைமேட் சேஞ்ச் பற்றிய அவேர்னஸ், இதெல்லாம் பண்றது மூலமா பூமியை நல்லபடியா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ, நமக்கு எப்படி இந்த பூமி வந்ததோ அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடணும். அதை விட பெட்டரா கொடுக்கணும், இல்ல அட்லீஸ்ட் அதே மாதிரியாவது கொடுத்துடணும், நாசமாக்கிடாம. அதே போல சேவ் ஜீன்ஸ், சேவ் டிஎன்ஏ, இதை ஒரு மிஷனாவே பண்ண போறேன். நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நாம இன்ஹெரிட் பண்ண த பெஸ்ட் ஜீன்ஸ், டிஎன்ஏ நம்ம லைஃப் ஸ்டைலால நாசமாக்கிடாம அழகா அல்டிமேட் ஃப்ளவர் பண்ணி வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணி கான்ஷியஸா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி நல்லபடியா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துறத நாம செய்யணும். இத செய்யலன்னா நீங்கள் அடுத்த தலைமுறையை இழக்கிறீர்கள். அப்போ நீங்க செத்தப்புறம் நிச்சயமா அவங்க உங்களுக்கு பித்ருகர்மம் பண்ண மாட்டாங்க, பேயாத்தான் அலைவீங்க. இன்னொரு உடம்பு கிடைக்கிறது கூட படாத பாடுபடுவீங்க. சபிக்கலைங்கயா, உண்மையை சொல்றேன். உங்களுக்கு பின் 7 தலைமுறை பித்ருகர்மம் பண்ணாதான் நீங்க அங்க உங்களுடைய டிராவல், உங்களுடைய உயர் உலகங்களுக்கு சென்று பரமசாந்தத்தில் பரமுக்தியை அடையறதுக்கு உங்க ஜேர்னியை நீங்க அழகா கண்டினியூ பண்ண முடியும். இதெல்லாம் பொய் கிடையாது. இது எல்லாமே பிரபஞ்சத்தோட சத்தியங்கள்ங்கயா. அதனால ஒழுங்கா இங்க பூமியில இருக்கும் பொழுதே உங்களுடைய அடுத்த 7 ஜெனரேஷன் குறைஞ்சபட்சம் கன்வெர்ட் ஆயிடாம சனாதன இந்து தர்மத்தை புரிந்து கொண்டு
வாழுகின்ற, உங்களுக்கு பின்னாடி ஸ்ராத்தம் கொடுத்து இந்த பாரம்பரியத்தை உயிரோட வச்சிருக்கிற அந்த மாதிரி தலைமுறையா உருவாக்கி வச்சுட்டு போறது. கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறை நாத்திகராகவோ அல்லது வேறு மதத்திற்கோ கன்வெர்ட் ஆகாம பார்த்துக்குங்கன்னு நான் சொல்றது அரசியல் காரணம் அல்ல, சமூக காரணம் அல்ல, ஆன்மீக காரணம். ஆனா ஒரு நல்ல விஷயங்க, இந்த ஏஐ வந்ததுக்கு பிறகு ஜென்சி, ஜென் ஆல்பா எல்லாருமே இந்த மேல் உலகங்கள், முற்பிறவி, அடுத்த பிறவி, நம்முடைய உடம்பு விழுந்தபின் நம்முடைய ஆன்மாவினுடைய பயணம், இவைகளை பற்றி எல்லாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள துவங்குகிறார்கள். ஏன்னா நம்முடைய புராணங்கள் தான் அனுபவத்திற்கு, இப்ப சயின்ஸ் விரிஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா, அந்த சயின்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அலைன் ஆகிற விஷயங்கள் நம்முடைய புராணங்கள் சொல்ற சத்தியங்கள் தான். அதனால ஜென்சி, ஜென் ஆல்பா, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எந்த மதத்துல வேணா பிறந்திருக்கலாம், ஆனா பிராக்டிசிங் ஹிந்துஸா தான் வாழ போறாங்க. காரணம் அவங்க தேடுறாங்க, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் இருக்கா, எது இருக்கு. தேடுதல் உடையவர்க்கு தெளிந்த வழிகாட்டுகின்ற, அதுவும் ரேஷனலா, லாஜிக்கலா, சயின்டிபிக்கா, இந்த மல்டி லெவல்ல கிராஸ் வெரிஃபை பண்ணக்கூடிய கியூரியாசிட்டிக்கு மிக தெளிவாக வழிகாட்டக்கூடிய தர்மம் சனாதன இந்து தர்மம். ஏன்னா இது ஆர்கானிக்கா நாலேஜ் சோர்ஸா வச்சு வளர்ந்ததுங்கய்யா. இங்க கத்தி வச்சு மாத்தல, இல்ல பீரங்கிய வச்சு மாத்தல. இது நாலேஜ் சென்டர்டா குரோ ஆன நாலேஜ் ட்ரெடிஷன். அடுத்த சத்தியத்தை கேளு. இந்த கோத்ரா சிஸ்டம், அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுப்போம். கோத்ரா சிஸ்டம் functions as a social technology to manage this polygenic potential. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கோத்ரா சிஸ்டமே இந்த பாலிஜீனிக் பொட்டன்ஷியலை அட்மினிஸ்டர் பண்ற ஒரு சமூக
தொழில்நுட்பமா தான் செயல்படுதுங்கய்யா. அது ஒரு சோசியல் டெக்னாலஜிங்கய்யா. நம்ம பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க, இந்த கோத்திரத்துக்கு இந்த கோத்திரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த கோத்திரத்துக்கு இந்த கோத்திரத்துக்குள்ளே பண்ணிக்காதீங்க. இந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கும் பண்ணிக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குலத்தின் உட்பிரிவுகள் இருக்கும். அந்த உட்பிரிவுகளுக்கெல்லாம் திருமணம், ஒரு உட்பிரிவுகளுக்குள்ள திருமண பந்தங்கள் பண்ணிக்கலாம். அதே உட்பிரிவுகள் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா, அவங்க இந்த உட்பிரிவுகளே என்ன பண்றாங்க, இப்ப நாம இன்னொரு உட்பிரிவுக்குள்ள போக வேண்டியதில்ல, நம்மளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இவ்வளவு நிறைய பேர் வந்துட்டாங்க, மக்கள் தொகை பெருகிடுச்சுன்னா அந்த உட்பிரிவுகள் தனி ஜாதிகளா மாறுகிறார்கள் காலப்போக்குல. இப்படித்தான் விருத்தி நடக்குதுங்கய்யா. ஏன்னா சேக்கிழார் காலத்துல டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சிவாச்சாரியார் குலம், அவங்க திருவொற்றியூர்ல அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பறவை நாச்சியார் தொண்டை மண்டல சைவ வேளாளர், அங்க திருவாரூர்ல திருமணம் பண்ணிக்கிட்ட சங்கிலி நாச்சியார் இசை வேளாளர் குலம். 3 வேற வேற குலம். ஆனா கோயில் பெருங்குடிகள் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே தங்களை உட்பிரிவுகளாகத்தான் அந்த காலகட்டத்திலே கருதி இருக்கிறார்கள். அதனாலதான் திருமணத்திற்கு பெரியோர்கள் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கல பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒருவேளை உட்பிரிவாக இல்லாமல் இருந்திருந்தால் ஜாதியை காரணம் காட்டி பெரியோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டங்களிலே இவங்க 3 குலமும் உட்பிரிவுகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பூம்பாவையை திருமணம் செய்து ஞானசம்பந்த பெருமான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பூம்பாவையினுடைய தந்தையார் கேட்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் குலத்தை காரணமாக காட்டவில்லை. நான் உயிர் கொடுத்ததனால் என் மகளுக்கு சமம் என்பதனால் நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிற உறவு முறையைத்தான் காரணம் காட்டுகிறாரே தவிர குலத்தை காரணம் காட்டவில்லை. அப்படின்னும் பொழுது ஒரு காலகட்டத்திலே உட்பிரிவுகளாக இருந்து திருமண பந்தம் கொடுக்கல், பெண்ணெடுத்து பெண் கொடுத்தும் வழக்கம் இருந்திருந்தாலும் பிற்காலத்திலே அந்த உட்பிரிவுகளிலேயே போதுமான அளவிற்கு மக்கள் தொகை வந்துவிடுமானால் அந்த உட்பிரிவுகளுக்குள்ளாக அவர்களே தனி குலமாக மாறி அவர்களுக்குள் பெண் கொடுத்து பெண்ணெடுத்து ஒரு தனி ஜாதியாக மாறுகின்றார்கள். இப்படித்தான் இந்த குலங்களுடைய விருத்திகள் நடக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கோத்ரா சிஸ்டம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சது ஒரு சோசியல் டெக்னாலஜிங்க. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸோகேமி, மேரேஜ் அவுட் சைட் த கோத்ரா அப்படிங்கிறத, அதாவது நல்லா இது புரிஞ்சுக்கோங்க. பை என்ஃபோர்சிங் எக்ஸோகேமி marriage outside the gotra, it prevents the concentration of deleterious recessive genes and maintains genetic diversity within the broader community. The outside marriage, அது கோத்திரத்துக்கு வேற கோத்திரத்தோட மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்குவதன் மூலமா தீங்கு விளைவிக்கிற ரெசசிவ் ஜீன்ஸ் குவியறத இது தடுக்குது.
நான் முதல்ல சொன்னது அது ஒரு விஷயம். அதாவது பாப்புலேஷன் கம்மியா இருக்கும் பொழுது சில ஜாதிகள் ஒரு ஜாதியோட உட்பிரிவுகளாக கருதப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துல சைவ வேளாளர்களும் ஸ்மார்த்த பிராமணர்களும் சிவாச்சாரியார்களும் ஆதிசைவ சிவாச்சாரியர் இந்த 3 குலமும் தங்களை உட்பிரிவுகளாக கருதி பெண் கொடுத்து பெண் எடுத்து திருமண உறவுகளை நடத்தியிருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த 3 குலத்திலையுமே நிறைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டதுனால அவங்கவுங்க அந்த உட்பிரிவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தனித்தனி ஜாதியாக பிரிந்தார்கள். அது ஒரு புரிதல். 2வது, அந்த உட்பிரிவுகளுக்குள்ள இருந்தாலும் ஒரு கோத்திரத்துக்குள் கல்யாணம் பண்ணக்கூடாது, வேற கோத்திரத்துல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் இந்த ரெசசிவ் ஜீன்ஸ் கான்சென்ட்ரேட் ஆகிறத குவியறத அது தடுக்குது. ஜெனட்டிக் டைவர்சிட்டியை அந்த பிராடர் கம்யூனிட்டிக்குள்ள மெயின்டைன் பண்ணுது. ஒரு 2025 நடந்த ஒரு ஜெனட்டிக் ஸ்டடி பத்தி சொல்றேங்க. ஸ்டடி ஆன் கொங்கணி சாரஸ்வத பிராமின்ஸ் provides direct evidence showing a significant association between patrilineal gotras and specific Y chromosomal lineages. கொங்கணில சாரஸ்வத பிராமணர்களை பத்தி செய்யப்பட்ட 2025 செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கொங்கணி சாரஸ்வத பிராமின்ஸ் பத்தி. அந்த ஆய்வில் அந்த பேட்ரிலீனியல் கோத்திரங்கள் மற்றும் குறிப்பிட்ட ஒய் குரோமோசோமியல் லீனியேஜஸ் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ரொம்ப ஆழமான குறிப்பிடத்தக்க தொடர்பு இருப்பதை காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கரெக்ஷன். சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூர், பறவை நாச்சியார் திருவாரூர். நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன், மன்னிக்கணும். பறவை நாச்சியார் இசைவேளாளர் குலத்தை சேர்ந்த திருவாரூர் ஆலயத்தினுடைய தேவதாசி. சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூரை சேர்ந்த தொண்டை மண்டல சைவவேளாளர்கள் குலத்தைச் சேர்ந்த திருவொற்றியூர் கோயில் பெருங்குடியோடு திருவொற்றியூர் கோயில் பெருங்குடி மக்கள். அதனாலங்க, அதாவது நம்முடைய சமூகத்தோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல விஷயங்கள் புரியும். இந்த கோயில் பெருங்குடிகள், கோயிலை சார்ந்து வாழ்ந்த பெருங்குடிகள் ஒரு காலகட்டம் வரை ஒரு ஜாதியின் உட்பிரிவுகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பின்னாளிலே அவங்களுடைய எண்ணிக்கை பெருசாகும் பொழுது தனித்தனி குலமாக மலர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது சமூக ரீதியா அப்படிதான் நடந்திருக்கு. அது சரி தப்புன்னா நான் சொல்ல வரல, அப்படிதான் நடந்திருக்கிற ஹிஸ்டரியை டாக்குமெண்ட் பண்றோம். இந்த கோத்திரங்களுக்கு தாண்டி தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. This rule ensured that while identity was preserved, the gene pool remained robust, allowing beneficial polygenic combinations to be maintained and refined within a clan over centuries. அதாவது இந்த விதிமுறை லீனியேஜ் அடையாளம் பாதுகாக்கப்படுவதோடு ஜீன் பூல் வலுவாக நிலைத்து பயனுள்ள பாலிஜீனிக் காம்பினேஷன்ஸ் நூற்றாண்டுகளாக அந்த வம்சத்துல கிளான்ல பராமரிக்கப்பட்டு மேம்படுவதற்கு வழிவகுத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குலகுரு சிஸ்டம் இருந்திருக்கு பாருங்க. அந்த குலகுரு உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த குலகுரு சிஸ்டத்தை அழிச்சிட்டு தான் சைக்கியாட்ரிஸ்ட்களை கொண்டு வந்தாங்க. மாடர்ன் சிவிலைசேஷன், இந்த பிரித்தானிய கிரீஸ்தவ கொடுங்கோலர்கள் குலகுரு சிஸ்டத்தை அழிச்சது மூலமா அழிச்சிட்டு
குலகுருஸை இல்லெஜிட்டிமேட் ஆக்கி அவங்க கிட்ட இருந்த நிலம் சகலத்தையும் புடுங்கிட்டு அவங்கள அனாதைங்களாக்கி பிச்சைக்காரங்களா மாத்திட்டு குலகுருக்கள் என்னென்னவாலாம் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற கேட்டுங்க. கோர்ட், சைக்கியாட்ரிக் கவுன்சிலர்ஸ், ஹெல்த் கவுன்சிலர்ஸ், வைத்தியர்கள், டாக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் நாலேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, குல தொழிலோட நாலேஜ் ஸ்டோர் ஹவுஸ், லைப்ரரி, ஸ்கூலு, சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி, இந்த காமன் ஃபண்ட்ஸ், பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும். யாராவது ஒருத்தர் அந்த குலத்துல தொழில நஷ்டம் அடைஞ்சிட்டாருன்னா அவரை உடனே கை தூக்கி விட்டு அந்த மொத்த குலமும் வளர்வதற்கான பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு 100 செயல்கள், ஆக்டிவிட்டிஸ் அந்த குலகுரு பண்ணியிருக்காருங்க. அந்த குலத்தோட பீடம் பண்ணியிருக்குங்க. இந்த குலத்தோட பீடங்களை அழித்ததன் மூலமா அவங்களுடைய மூவபிள் அசட்ஸ் எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இம்மூவபிள் அசட்ஸ் மொத்தத்தையும் பிரிட்டானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இவங்க அனாதையா விடப்பட்டு குருக்கள் மட்டும் அழியல, குலங்களே அழிந்தன. இந்த குலகுருக்கள் இத்தனை 100 வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை அழிச்சிட்டு அது அத்தனைக்கும் இவனுங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தானுங்க. முதல் விஷயங்கய்யா, எந்த நாட்டோட அரசாங்கமும் மக்களை எல்லா விதத்திலாம் பார்த்துக்க முடியாதுங்க. எல்லாமே லா, சட்டம், திட்டம், அரசாங்கம் இது மூலமா நடத்திட முடியும் நினைக்கிறது மிக 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 மோசமான அறிவில்லாத்தன்மை மட்டுமல்லாது மக்களை அனாதைகளாக்கி நாசமாக்குகின்ற சதி. மக்களோட அடிப்படை தேவைகள், உணர்வு ரீதியான தேவைகள், உணர்ச்சி ரீதியான தேவைகள், அவங்க நொந்து போனா திரும்ப அவங்கள மேல தூக்கிட்டு வர, டிப்ரெஷன்ல இருந்தா வெளியில எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிட்டா அவங்கள திரும்ப மேல எடுத்துட்டு வர்றது, சொசைட்டியை ஸ்டேபிளா வச்சிருக்கிறது, ஃபேமிலிஸை ஸ்டேபிள் சிஸ்டமா வச்சிருக்கிறது, மனிதனை செயல்பட்டு ஆக்டிவா இருக்கிறதுக்கு இன்ஸ்பயர் பண்றது, இது எல்லாமே கவர்மெண்டாலேயே முடியும்னு யாரு நினைச்சாலும் அது முட்டாள்தனம். கவர்மெண்ட்டை நடத்துறவங்க நினைச்சா அது சதி. சாதாரண மனிதன் நினைச்சா இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கணும், அது முட்டாள்தனம். கவர்மெண்ட்டை நடத்துறவங்க இந்த 4 ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், மீடியா, இந்த 4ஐயும் நடத்துறவங்க இந்த மாதிரி நினைச்சா அது சதி. நடத்த முடியாதுங்கிறதா உண்மை. அப்போ சிவிலைசேஷனல் கார்டியன்ஸை நர்ச்சர் பண்ணாதான் இதெல்லாம் தானா நடந்துட்டு இருக்குங்கய்யா. நம்ம இந்து சிவிலைசேஷனேங்கய்யா இது எல்லாத்தையும் டைம் டெஸ்டட், ஃபூல் ப்ரூஃப், அமேசிங் சிஸ்டம்ங்கய்யா. அமேசிங் சிஸ்டம்ங்கய்யா. நல்ல வேளையா பெருமான் பரமசிவ பரம்பொருளோட அருளால சின்ன வயசுலயே தொண்டைமண்டலாதீன சன்னிதானம் அவர்களுடைய அருளாலும் ஆசியினாலும், அது மட்டும் இல்லாமல் அது தொண்டைமண்டலாதீனம் திருவண்ணாமலை 2லையும் கைலாசபீடம், திருவண்ணாமலையில கைலாசபீடம் என்கின்ற பெயராலும், காஞ்சிபுரத்துல காஞ்சி கைலாசபீடம் என்கின்ற பெயராலும், இந்த 2 பீடம் ட்வின் பீடம் மாதிரிங்கய்யா.
தமிழ்ல பெருநாட்டு மடம்னு பேரோட நடத்தியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைணவத்துல வைகுந்தத்தை திருநாடுன்னு சொல்ற வழக்கமும், சைவத்துல கைலாசத்தை பெருநாடுன்னு சொல்ற வழக்கமும் இருக்கு. தமிழ்ல பெருநாட்டு மடம்னும், சம்ஸ்கிருதத்துல கைலாச பீடம்னும். இப்ப தமிழ்ல அண்ணாமலையார்னும், சம்ஸ்கிருதத்துல அருணாச்சலேஸ்வரர்னு சொல்ற மாதிரி, சம்ஸ்கிருதத்துல கைலாச பீடம்னும், தமிழ்ல பெருநாட்டு மடம்னும் அப்படிங்கிற பெயராலும் இந்த குலகுரு பீடங்கள் இருந்தத தெரிந்து கரண பரம்பரையாக முன்னோர்கள் சொல்லியும், மற்ற ஸ்தான வரலாறு, ஸ்தானிக வரலாறு இதையெல்லாம் படித்தும் திருவண்ணாமலையில் இந்த ஸ்தான வரலாறு, ஸ்தானிக வரலாறு இதை பற்றி மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய பாட்டனார் முதுபெரும் புலவர் பாண்டுரங்கனார் அவர்கள் கலெக்ட் பண்ணி ஒரு 12 வால்யூமா புத்தகமா எழுதுறதுக்காக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதுல 2 வால்யூம் தான் பப்ளிஷ் ஆச்சு. மீதி அவருடைய மகனும் என்னுடைய மாமாவுமானவர் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். அதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது இந்த குலகுரு சிஸ்டம்லங்க என்ன அருமையான சமூகம். அந்த சமூகத்துக்குள்ள யாரும் ஏழ்மையாகாது, டிப்ரெஷன்ல விழுந்து சூசைட் பண்ணிக்காம, உடல் நலம் கெடாமல் நல்லா வாழ்ந்திருக்காங்க. அது மொத்தத்தையும் குலகுரு உட்கார்ந்து கண்டினியூஸா அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமங்க, அந்த குலகுருக்கு நல்லா தெரியும் அந்த குலத்தை சார்ந்த பிரச்சனைகள், அவங்கள யாராவது டிப்ரெஷனுக்கு போனா அதுல இருந்து எப்படி வெளியில எடுத்துட்டு வர்றதுன்னு. இவர்களையெல்லாம் அழித்து விட்டு எங்கேயோ ஒருத்தர் புக்கை உட்காந்து படிச்சு சைக்காலஜி சைக்கியாட்ரிக்னு படிச்சுட்டு அவங்க நமக்கு கவுன்சிலிங் கொடுத்தா நம்ம டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துருவோமா? அவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும் அந்த டாக்டருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மறந்து போயிடும். நம்முடைய மிக பெரும் பிரச்சனைகளான லார்ஜ் நம்பர் ஆஃப் வழக்குகள் கோர்ட்ல தேங்கி போயிருக்கிறது. லார்ஜ் லெவல் டிப்ரெஷன், லார்ஜ் லெவல் ஒபிசிட்டி, லார்ஜ் நம்பர் ஆஃப் டைவர்சஸ். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் குலகுரு வழக்க முறை, குலகுரு வாழ்க்கை முறை அழிக்கப்பட்டது, குலகுருக்கள் சிதைக்கப்பட்டது, குலகுரு பீடங்கள் கொல்லப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய மூவபிள் அசட்ஸ், ரத்னம், தங்கம், வைரம், வைடூரியம் சகலத்தையும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து தூக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க, நாசமாக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இம்மூவபிள் அசட்ஸ் ஆன கோவில், குருகுலம், மடம், கோவில் சார்ந்த நிலம், இது மொத்தத்தையும் பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் தூக்கிட்டானுங்க, அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க. இது போக நம்முடைய வாழ்க்கை முறையை இல்லெஜிட்டிமேட் ஆக்கி நம்மளை சர்டிஃபையிங் அத்தாரிட்டியிலிருந்து எடுத்து நமக்கு சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டியை நம்மகிட்ட இருந்து புடுங்கி அவனுங்களுடைய லா, அவனுங்களுடைய சோசியல் செட்டப்பு, அவனுங்களுடைய எஜுகேஷன், அவனுங்களது அத்தனையும் புகுத்தி நம்மை சின்னாபின்னமாக்கினார். திரும்பவும் அந்த சிஸ்டம் மலர்ந்து விடாத அளவிற்கு அடித்தளத்தையே நாசமாக்கினார். உண்மையில நம்முடைய
குலகுரு சிஸ்டம் எல்லாம் உயிரோட இருந்தால் இந்த மாடர்ன் டெக்னாலஜி எவால்வ் ஆயிருக்க அத்தனையும் நாம செஞ்சிருப்போங்க, எவ்வளோ செஞ்சிருப்போங்க. இப்ப மட்டும் என்ன, எல்லா நாட்டிலையும் பாருங்க, ஆக்சுவலா இப்ப எல்லா நாட்டிலையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்தந்த நாட்டோட நேஷனலிஸ்டுங்கெல்லாம் டி இண்டியனைஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, டி இண்டியனைஸ் பிசினஸ் இண்டஸ்ட்ரி. காரணம் என்ன, அங்க போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது மொத்தம் நம்ம ஆளுங்க தான். இங்கே இருந்து பண்ணி இருந்திருப்பாங்க. இத்தனை $1 trillion இந்தியால இருந்து தூக்கிட்டு போகப்படாம இருந்திருந்தா இங்கே இருந்து பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த 3 கருவழி பரம்பரை குடும்பங்கள், லார்ஜ் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ், ஜாதி கட்டமைப்பு, குருவழி பரம்பரை குருகுலங்கள், ஆதீனங்கள், மடங்கள், இந்த 2த்துக்கும் ஆதாரமான மூலமான ஆலயம். இந்த 3 ஈகோ சிஸ்டத்தை பத்தியும் இன்னும் பல சத்தியங்கள் தொடர்ந்து சொல்றேன். இப்பொழுது காலம் கடந்து விட்டதனால் அடுத்தடுத்த சத்சங்கங்களில் இவைகளை பற்றி மேலும் பல சத்தியங்களை சொல்லுகின்றேன். இவைகளையெல்லாம் ஏன் சொல்லுகின்றேன், நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், தீர்வு என்ன, பிரச்சனைகளை சொல்றதை மட்டும் இல்ல தீர்வு என்ன என்றும் சொல்லுகின்றேன். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.